வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் ஹைட்ரஜன் ரயில் புரட்சி கதை. இந்த கதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ஃபினிட் தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண் மடியில் இருக்கும் வண்டு, எண்ணெய், கார்பன் சுவடி இல்லாமல் நீர் மட்டும் வெளியேறும். இது ஒரு பெரும் கனவை போல இல்லை? இந்த புதுவித ரயில் என்பதை பற்றி இன்று நான் சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம பார்க்க போகிறது முக்கியமான நிகழ்வு. முதல் ஹைட்ரஜன் காட்சி சென்னையில் தொடக்கம். சென்னையில் உள்ள இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி ICF. இதில் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் சக்தி காட்சி, அதாவது டிரைவிங் பவர் கார் என்று சொல்வார்கள், அது வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. இது உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த 1200 HP ரயில் என்று குறிப்பிடத்தக்கது. இந்த புதிய முயற்சி பொதுமக்களுக்கு, சுற்றுச்சூழலுக்கு, நமது எதிர்காலத்திற்கு ஒரு பெரும் புரட்சியாகும். ரெண்டாவது விஷயம், ஹைட்ரஜன் ஃபார் ஹெரிட்டேஜ் திட்டம். 35 ரயில்கள் மற்றும் பாரம்பரிய சேவைகள். இந்திய ரயில்வேஸ் 35 ஹைட்ரஜன் ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளது. இந்த 35 ரயில் பெட்டிகளும் ரயில் இன்ஜின்களும் நமக்கு மவுண்டைன் ஏரியாஸில் மட்டும் தான் உபயோகப்படுத்த போகிறோம். இவை கல்கட்டா, சிம்லா, டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே, நீல்கிரி மவுண்டைன் ரயில்வே போன்ற புகழ்பெற்ற ஹெரிட்டேஜ் வழிகளில் இயங்கப்பட உள்ளது. இந்த விஷயம் உலக அளவில் இடம் மற்றும் தொழில்நுட்பம் மீண்டும் ஒரு சினிமா போன்றவை. இந்த விஷயங்கள், இந்த 1200 HP ஹைட்ரஜன் இன்ஜின் சாதாரணமாக மற்றவர்கள் 500 முதல் 600 HP மட்டுமே வைத்துள்ளனர். இந்த ஹைட்ரஜன் இன்ஜின் தான் இப்போது வரை உருவான இன்ஜின்களில் மிக பெரியது. அடுத்து, இதனால் சுற்றுச்சூழல் மற்றும் இந்தியாவின் எதிர்கால குறிக்கோள்கள் என்னவாகும் என்று பார்ப்போம். இந்த ரயில் கார்பன் எமிஷன் இல்லாதது, குமிழின் மூலம் இயங்கும். சூழல் பாதுகாப்பில் ஒரு பெரும் முன்னேற்றம். 2030க்குள் ஜீரோ கார்பன் ரயில் பயணம் குறிக்கோளை இந்தியா ரயில்வே திட்டமிட்டுள்ளது. ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் மூலம் ஒன்லி வாட்டர் வேப்பர் மட்டுமே வெளியேறும், சத்தமும் அதிகமாக வராது. இந்த விதமான புது முயற்சிகள் மற்றும் இயற்கையை ஒன்றி இயற்கைக்கு பாதுகாப்பாக பயணம் செய்வதற்காக இந்தியா பெரும் முயற்சி எடுத்து வருகிறது. இதை பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.